ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இது ஆல் டு ஆல் சேனல். பாருங்கள், நான் மத்தியானம் லஞ்சுக்கு இதை செய்கிறேன். இது என்ன குதிரைவாலின்னுவாங்க, மில்லட். இது இது குட் ஃபார் ஹெல்த்து. டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்குமே இது நல்லது. இப்போ நான் இது ஒரு 16 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓகேவா? பாருங்கள், இது ஆக்சுவலாக இப்படி இருக்கும். இது ரொம்பவே நல்லது. அண்ட் தென் பாசிப்பருப்பு, இது ஒரு 8 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நாங்கள் 2 பேர் ஏஜ்டு, ஸோ இது எனக்கு போதுமாக இருக்கும். இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம சோக் பண்ணி வைக்கணும். பின்ன பார்த்திங்கன்னாக்கா இதுக்கு நம்ம தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பின்ன கொஞ்சம் மல்லி செடி, ஒரு கத்திரிக்காய், அதலங்கானுமாங்க. பின்ன இது வெந்தயக்கீரை. ஓகேவா? கொஞ்சம் ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் ஒரு சின்ன கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இதை நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். மோர் தென் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் இதில் போட்டுடணும். ஓகே, நம்ம இதுக்கு குழம்பெல்லாம் தேவையில்லை. சைட் டிஷ்ஷாக ஒரு துவையல் அரைச்சிக்கலாம், இல்லை ஒரு முட்டை புஜியா செஞ்சுக்கலாம், எதனா ஒரு ரைத்தா வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் நான் சாம்பார் பொடி போட்டுடுறேன். பின்ன கிறிஸ்டல் சால்ட் எடுத்துருக்கேன். அதுவும் பாருங்கள், உங்களுடைய டேஸ்ட்டு எப்படின்னுட்டுன்னு. நான் எப்போவும் ஆஃப் சால்ட்டு தான் போடுவேன். இது பாருங்கள், இந்த ஸ்பூன்ட்டு நான் ஒரு மினிமம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, கிறிஸ்டல் சால்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணலாம். கிறிஸ்டல் சால்ட் ஆர் டேபிள் சால்ட் ஆர் ராக் சால்ட், பிளாக் சால்ட் எதுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போடுறேன். இது ஒரு 1/4 ஸ்பூன். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இது கூடவே கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம தாளிக்கும்போது சீரகம் ஆட் பண்ணிட்டாக்கா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு 3 விசில் கொடுத்தோம்னாக்கா அது கொஞ்சம் குழஞ்சாப்பில் நல்லாயிருக்கும். ஓகேவா? இது மெயின் ஃபார் டயபெட்டிக்கு, ப்ரெஷருக்கு, பின்ன கொலஸ்ட்ராலுக்கு ஹெல்த்தி டிஷ். எல்லாருமே சாப்பிடலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிடலாம். ஓகேவா? போன் மேரோக்கும் ரொம்ப நல்லதுன்னு வெயிட் லாஸ்க்கும் இது நல்லது. அதுக்காக குழந்தைங்க சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா? இல்லை, ஹெல்த்தி டிஷ். ஓகேவா? அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் டிபெண்ட் அப்பான் அது. இல்லை, என்ன வெஜிடபிள்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், பீன்ஸ் அண்ட் கேரட் சேர்க்கலாம், கேபேஜ் சேர்க்கலாம், ப்ரொக்கோலி சேர்க்கலாம், காலிஃப்ளவர் சேர்க்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். ஓகே, நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வெந்தயக்கீரை, மல்லி செடி, ஒரு தக்காளி, பின்ன வெங்காயம், பாசிப்பருப்பு, பின்ன அந்த குதிரைவாலி, அவ்வளோதான் போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். இப்போ மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய இந்த குதிரைவாலி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த அளவில் வேணும்னாக்கா நீங்கள் 1:2 தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் குழஞ்சாப்பில் வேணும்னாக்கா 1:2.5 போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ப்ளஸ் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டாக்கா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், வாயில் கெடுக்கும் போது நல்லா இருக்கும்ன்றதுனால அதை போட்டிருக்கேன். ஓகேவா? இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம
சர்வ் பண்ணலாம். பின்ன இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஒரு ராயத்தா பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த செவ் காய் வச்சு நம்ம அதை கொஞ்சம் ஆஃப் பாயிலாக எடுத்து போட்டு ஒரு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தாளிச்சிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷு இது சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது லன்ச்சு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் ஒரு பாயில்டு எக்கு வச்சுருக்கேன். நம்மளுடைய கவுனி அரிசி சாதம் வச்சுருக்கேன். குதிரைவாலி சாதம் வச்சுருக்கேன். ஒரு ரைத்தா வச்சுருக்கேன். ஓகேவா? இதை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஹால் டு ஆல் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.